உள்ள வாலாஜாபேட்டையில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நாங்கள் பயின்று வருகிறோம். நாங்கள் விக்ஷித் பாரத் விக்டான் என்ற ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யலட்சுமி. இவங்க தான் என்னோட டீம் மெம்பர்ஸ். இவங்களோட பேரு என் பேர் என் ரஷ்யா. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் உடல் நலமும் நலவாழ்வும். எங்களோட டாபிக் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எங்களோட கொள்கை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தி இருக்க இடத்தையும் நம்ம வீட்டையும் அதை சுத்தி இருக்க இடத்தையும் கிளீனா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சுற்றுப்புறத்தை கிளீனா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல உணவுகளை எடுத்துட்டு ஆரோக்கியமா வாழணும். அதுக்கப்புறம் பேக்கெட் ஐட்டம்ஸ், தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ், யோகா அது மாதிரியான உடற்பயிற்சிகளை செஞ்சு எக்ஸசைஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து பாடி ஃபிட்னஸ் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம யோகா பண்றதுனால கான்சன்ட்ரேஷன் பவர். இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால யோகா பண்றது மூலமா வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ்ன்றது நம்மளோட சுற்றுப்புறத்துல வந்து நிறையவே இருக்கு. அது வந்து எங்கேயே தடுக்கலாம்னா இங்கேயே தடுக்கலாம். எப்போனா ஸ்கூல் படிக்கும் போதே இதெல்லாம் நம்ம தடுத்துட்டு போனோம்னா வெளியில இருக்க சமுதாயம் வந்து நல்ல சமுதாயமா இருக்கணும். அதனால ட்ரக்ஸ் எல்லாம் தவிர்க்கணும். ட்ரக்ஸை தவிர்த்து நல்லா வாழறதுக்கு தான் வந்து எங்களோட ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்தோம்னா இதை பத்தின அவேர்னஸ் வந்து யாருக்குமே தெரியாம இருக்கு. அதனால நாங்க வந்து இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு ஒரு 30 டேஸ் சேலஞ்சா எடுக்க போறோம். 30 டேஸ் சேலஞ்சில் யாரெல்லாம் இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்றாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உணவுகளை எடுத்துட்டு பேக்கெட் ஐட்டம்ஸ் எடுக்காம சுற்றுப்புறத்தை யார் கிளீனா வச்சுக்கிறாங்கன்னு நாங்க பார்த்து எங்களோட பள்ளி அளவுல போட்டி மாதிரி நடத்தி ஒரு சேலஞ்சை கொடுத்து அதுல யார் தேர்ச்சி பெறாங்களோ அவங்களுக்கு சர்டிபிகேட், மெடல்ஸ் அது மாதிரி கொடுத்து அதோட நம்ம நிற்காம இன்னும் சொசைட்டி வெளியில போய் யாரெல்லாம் இதை நம்ம அவேர்னஸா கொடுத்து யாரெல்லாம் இதை கடைபிடிச்சு வாழ்றாங்களோ அவங்களுக்கும் சர்டிபிகேட்ஸ், மெடல்ஸ் எல்லாம் கொடுத்து அவேர்னஸ் பண்ணி இதை வந்து ஒரு இந்தியா லெவல்ல ரீச் ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம வெளியில போனோம்னா இங்க ஸ்டார்ட் பண்ணி வெளியில வரைக்கும் போகணும். இந்தியா வந்து ஒரு நல்ல டாப்பான கிளீனா, அதாவது ஒரு ஹைஜீனிக்கான கிளீனான ஒரு சேஃப்டியான நாடா இருக்கணும் தான் எங்களோட ப்ராஜெக்டோட நோக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.